ரெண்டு தொகுதியில போட்டி போடுறாரு. எல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. இந்த காலத்துல ஜெயலலிதா ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டாங்க. அதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு, அச்சத்தின் வெளிப்பாடு. ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சா ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தொகுதியில தேர்தல் அடி திணிக்கிறது. ரெண்டு தொகுதியில போட்டி போடுறதே முதல்ல எலெக்ஷன் கமிஷன் பேன் பண்ணணும். அது அப்போ வரும்போதே பயத்துல தான் நீங்க வரீங்க. எதுக்கு வரீங்க ரெண்டு தொகுதியில? ஒரு தொகுதியில் நீங்க ரிசைன் பண்ணி ஆகணும். இப்போ ரெண்டு தொகுதியில் எந்த தொகுதி ரிசைன் பண்ணு என்ன பதில் சொல்லுங்க? ஆரம்பமே முதல் போனாலே முற்றும் போனலா இருக்கு. சோ ஒரு விதமான அச்சம் சூழ்ந்து இருக்குது. இந்த மக்கள் மேல நம்பிக்கை இல்லை, மக்கள் மேல நம்பிக்கை இல்லை, ஒரு அச்சம் சூழ்ந்து இருக்கு. தோல்வியை பத்தின பயம் உனக்கு உங்களுக்கு இருக்குது. தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் சகஜம் தேர்தல். மக்கள் தீர்ப்புக்கும் அதை நம்ம ஏற்றுக்கணும். தோக்கணுமா ஜெயிக்கிறோமான்றது முக்கியம் கிடையாது, போராடணுமா இல்லையான்றதான் முக்கியம். வெதர் வி fought for our principles in life or not. தனி மனித வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கை எந்த லட்சத்துக்காக தனி மனிதனுக்கு ஒரு எய்ம் அம்பிஷன்ஸ் இருக்குன்னா அந்த அம்பிஷன்ஸ்க்காக நம்ம ஃபைட் பண்ணணும் இல்லையான்றதான் முக்கியம். ஜெயிச்சானா இல்லையான்றது கிடையாது. அது காலம் சம்பந்தப்பட்டது, வரலாறு சம்பந்தம். ஆகவே ரெண்டு தொகுதின்றதே வந்து அசூயா சாஃப்ட்வேர். என்ன அவ்வளவு பயம்? எதுக்கு இவ்வளவு பயம் உங்களுக்கு நான் கேட்கறேன். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து 2 வருஷத்துல எலெக்ஷன் ஜெயிக்க வந்து ஆட்சி பண்ணணும் வரீங்க. எனக்கும் டிஎம்கே தான் போட்டி, எனக்கும் ஸ்டாலின் தான் போட்டிட்டு இருக்கேன். 9 வருஷத்துக்கு மேல அனுபவம் உள்ள ஒரு தலைவரோட உங்களை நீங்க ஒப்பிட்டிக்கிறீங்க. அது எப்படி ஒப்புவீங்கன்னு தெரியல.